13 வயது மகளுடன் காவல் நிலையம் சென்ற தாய் தனது மகளை பெண் ஒருவர் பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்ததாக குற்றச்சாட்டு. இந்து மகாசபை அமைப்பின் தலைவர் ஸ்ரீகண்டன் மீதும் அடுக்கப்பட்ட புகார்கள். சிறுமியின் அத்தையையும் இந்து மகாசபை அமைப்பின் தலைவர் ஸ்ரீகண்டனையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த போலீஸ். 13 வயது சிறுமி இந்த கொடூர மனிதர்களிடம் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? தியாகராய நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 38 வயசு பெண் ஒருத்தவங்க தன்னோட 13 வயசு மகளை கூட்டிக்கிட்டு அழுதுகிட்டே போயிருக்காங்க. அப்ப அங்கிருந்த போலீசார், சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க, எதுவும் பிரச்சனையான்னு அந்த பெண் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பெண், என் மகளோட வாழ்க்கைய அவங்க அத்தையும் இந்து மகாசபை அமைப்போட தலைவர் ஸ்ரீகண்டனும் நாசம் பண்ணிட்டாங்க சார், அவங்க 2 பேருக்கும் தக்க தண்டனை கொடுக்கணும்னு புகார் கொடுத்திருக்கிறாங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் இந்து மகாசபை அமைப்போட தலைவர் ஸ்ரீகண்டனையும் அவர் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சிறுமியோட அத்தையையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. வேலூரை சேர்ந்த 38 வயசு பெண் ஒருத்தவங்க ஒரு பிரைவேட் கம்பெனில காவலாளியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 13 வயசுல மகள் இருக்காங்க. முதல் கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இந்த பெண் 2வதா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தாய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த சிறுமி தன்னோட தந்தையோட தனியா வசிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில சிறுமியோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. இதனால சிறுமியும் அவங்க அப்பாவும் கோடம்பாக்கத்துல உள்ள அத்தை வீட்டுக்கு போய் வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கின சிறுமி பக்கத்துல உள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப சிறுமிக்கு புது புது ட்ரெஸ்ஸு, ஆடம்பர பொருள்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த அத்தை சிறுமி மேல ரொம்ப பாசமாவும் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிறுமிய அடிக்கடி வெளியிலையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அம்மாவை விட அத்தை நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, நல்லபடியா பாத்துக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட சிறுமிக்கு அத்தையோட கேடுகட்ட புத்தி அப்ப தெரியல. அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிறுமிய ஈசிஆர்ல உள்ள இளைஞர் ஒருத்தரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன அத்தை சிறுமிய அந்த இளைஞரோட பாலியல் உறவுல இருக்க சொல்லி வற்புறுத்தி இருக்காங்க. அத்தையோட நடவடிக்கைய பார்த்து பதறி போன சிறுமி, நீங்க இத்தனை நாளா என் மேல பாசம் காட்டினது இதுக்குத்தானா, ஏன் என்ன இப்படி தவறான வழியில கொண்டு போக நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் எங்க அம்மா கூடவே போயிடுறேன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச அத்தை, நீ இந்த தொழில் பண்ணா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், நீ நினைச்ச வாழ்க்கைய வாழலாம், உங்க அப்பாவுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம்னு பேசி இருக்காங்க. அதுக்கு சிறுமி, எனக்கு எதுவும் வேண்டாம், என்னையும் எங்க அப்பாவையும் தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுது இருக்காங்க. ஆனா சிறுமி அழுததை பொருட்டா கூட மதிக்காத அந்த பெண், நான் சொல்றத நீ கேட்கலனா உன்னையும் உங்க அப்பா அம்மான்னு எல்லாரையும் கொன்னுருவேன்னு மிரட்டி இருக்காங்க. அடுத்து அந்த இளைஞரோட சிறுமிய பாலியல் தொழிலையும் ஈடுபட வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட முதலாளியான இந்து மகாசபை அமைப்போட தலைவர் ஸ்ரீகண்டன் மற்றும் நிறைய ஆண்களோடையும் சிறுமிய பாலியல் உறவுல ஈடுபட வச்ச அத்தை அது மூலமா நிறைய காசும் பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமிக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. இதனால சிறுமி தன்னோட அம்மா வீட்டுக்கே போயிருக்காங்க. இதுக்கிடையில சிறுமியோட பாட்டி உடல்நல குறைவால உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு 13 வயசு சிறுமி, அவங்க அம்மா, சிறுமியோட அத்தன்னு எல்லாருமே தனித்தனியா போயிருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் அங்க கூடியிருந்த நேரத்துல சிறுமியோட அம்மாவுக்கும் அவங்க அத்தைக்கும் சொத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்ப சிறுமிய தனியா கூட்டிட்டு போன அத்தை, உங்க அம்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிரு, இல்லன்னா உன்னோட அந்தரங்க வீடியோவை சமூக வலைத்தளத்துல பரப்பி விட்டுட்டு உன் வாழ்க்கையவே கெடுத்துருவேன்னு மிரட்டி இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கு பயந்து போன சிறுமி அத்தை பண்ண எல்லா அட்டூழியத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு பதறி போன தாய் சிறுமியை கூட்டிட்டு தியாகராய நகர்ல உள்ள அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டாங்க. அதுபடி இந்து மகாசபை அமைப்போட தலைவர் ஸ்ரீகண்டனையும் சிறுமியோட அத்தையையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. போலீஸோட கேள்விகளுக்கெல்லாம் ஸ்ரீகண்டன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம முரண்டு பிடிச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் போலீஸ் தங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சதுல தான் ஸ்ரீகண்டன் எல்லா உண்மையையும் ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல ஈடுபட்ட மத்த இளைஞர்கள் பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீகண்டன் மேல ஏற்கனவே கடத்தல் கேஸ், தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பிடுங்கின கேஸ்னு நிறைய இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதனால இது போன்ற கேடுகட்ட வேலையில ஈடுபடுற நபர்கள் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு பாதிக்கப்பட்டவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.